கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 56வது அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவைகளை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உன்னை கூட்டி சேர்ப்பார்னு கர்த்தர் சொல்லுகிறார். அன்னைக்கு யோசேப்பு மரியாளை எப்படியாவது தள்ளி விடணும்னு நினைச்சாங்க. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தள்ளுண்டவர்களை கூட கூட்டி சேர்க்கிற என் ஆண்டவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், என் புருஷன் என் கூட வாழவே மாட்டான்னு சொல்லி என்னை தள்ளி விட பார்க்குறான் பிரதர். என்னுடைய மனைவி என்னோட கூட வாழ மாட்டான்னு சொல்லி எப்படியாவது இவங்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிடணும்னு நிற்கிறான்னு சொல்றான்னு நீங்க வேதனையோட இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை கூட்டி சேர்க்கிற ஆண்டவர் ஷபரபாலபா. இன்னைக்கு எப்படியாவது உன்னை கலட்டி விட்டுறணும், எப்படியாவது இந்த வீடை ஒளிஞ்சிடணும்னு என்னை பார்த்து சொல்றானேன்னு நீ அழுது கொண்டு இருக்கிறையா? ஆனா ஆண்டவருக்கு ஒரு வல்லமை உண்டு. இஸ்ரவேலிலே யாரெல்லாம் தள்ளப்பட்டவர்களா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நொறுக்கப்பட்டவர்களா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதனையோட இருக்கிறார்களோ அவர்களை கூட்டி சேர்க்கிற ஆண்டவர். பிரிந்திருக்கிற உன் கணவன் உன்னை தேடி வரப்போகிறான். ஓ, அம்மா வீட்டுக்கு போன உன் மனைவி உன்னை தேடி வரப்போகிறார். ஏன்னா இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை சேர்க்கிறவர் என்னுடைய ஆண்டவர். ஆமேன். எரேமியா 30வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கிய வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு இருக்கு. அப்போ இஸ்ரவேலில் உனக்கு ஒரு பேர் இருக்குதான். என்ன தெரியுமா? தள்ளுண்டவள், தள்ளப்பட்டவன் என்று பேர் இருக்கிறதாம். ஷபரபாலபா. ஓ, இன்னைக்கு யோசேப்ப குடும்பத்திலிருந்து தள்ளி விட்டுட்டாங்க குழிக்குள்ள, தாவீத குடும்பத்திலிருந்து தள்ளி விட்டுட்டாங்க காட்டுக்குள்ள. ஆனா கர்த்தர் கூட்டி சேர்த்தார். ஷபரபாலபா. பிரிந்த குடும்பத்தை கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். கோட்டும் கேசுமா அலைஞ்சுகிட்டு இருக்கிற உன்னை கூட்டி சேர்ப்பார். இடத்துக்காக அலைஞ்சு கொண்டு இருக்கிற உன்னை கூட்டி சேர்ப்பார். வியாபாரத்துக்காக அலைந்து கொண்டிருக்கிற உனக்கு அற்புதம் நடக்க போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். எல்லா தடைகளையும் மாற்றுகிற என் ஆண்டவருடைய வல்லமை இந்த நாளிலே அதிகமாக இந்த பிள்ளைகளின் மேல் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா விதமான தடைகளையும் மாற்றி இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை கூட்டி சேர்க்கிற ஆண்டவர், அப்பா, கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.